நல்லா கிளாப் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதை விட அவங்க ஒரு 3 நாளாக வந்து ப்ராக்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு 3 மணி நேரம் ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? என்ன பண்ணணும்னு சொல்லிடுறோம். எல்லாருமே சேர்ந்து செய்யணும். ஒருத்தவங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு போனால், நல்ல ப்ரைஸ் வாங்கிட்டு போனால், நாங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ரைட்டா? பண்ணிடுவோமா? ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே வந்து பரிசுகள், பாராட்டுகள், பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறதெல்லாம் யாருன்னா நம்மளோட குழந்தைகள், இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட குழந்தைகள் தான். ஸோ நம்ம குழந்தைங்க பரிசு பாராட்டு வாங்குறப்ப நம்ம தான் பாராட்டணும். என்ன பண்ணணுங்கிறத தம்பி விவேக் சொல்கிறார். அப்படி ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது அப்படி, அதனால் அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஓனானா இவர் யாருங்கிற மாதிரி. ரைட், பண்ணிடுவோமா? எல்லோரும் ஃபோன்லாம் கீழே வச்சுருங்க. ஃப்ரீயாக கையை ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. நல்லா ஃப்ரீயாக. ரைட், பண்ணிடலாமா? பண்ணுங்க. உச்சி முகர். நல்லா பண்ணுங்க பார்ப்போம். கரெக்ட். எந்த குழந்தை ஆடிட்டு போனாலும் என்ன பண்ணணும்? இனிமே உச்சி முகர். கை குழந்தைய வச்சுருக்கீங்க, விட்டுலாம் பண்ண வேணாம். அந்த அளவுக்குலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை. அவங்க பாட்டு விட்டு கை குழந்தையும் விட்டுலாம் பண்ணுற அளவுக்குலாம் வேணாம். அடுத்தபடியாக நம்ம குழந்தைங்களோட யோகா பர்ஃபார்மன்ஸ், அதாவது மனிதனோட வாழ்க்கையில் இப்போ வந்து ரொம்ப பெரிய விழிப்புணர்வு வந்து நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, உடல்நிலை ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு. அது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த வகையில் நம்ம பள்ளி மாணவர்களோட யோகா ப்ராக்டிஸ் இப்போ தான் முதல்ல அந்த பயிற்சியில் வந்து அவங்கள வந்து உள்ளே தன்னை ஈடுபடுத்தியிருக்காங்க. அப்படி யோகா பண்ணுற மாணவர்களோட சின்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக.